எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி 6வது அத்தியாயம் படித்தாச்சு. பகவத்கீதை. கீதையோட 6வது அத்தியாயம் பத்மபுராண உபகதை கேட்கலாம். கோதாவரி நதிக்கரையில் பிரதிஷ்டானம் என்றொரு நகரம் உண்டு. அங்கு பிப்பலேசன் என்ற பெயருடன் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிறார். அந்த நகரத்தில் ஞானஸ்ருதி என்ற அரசன் மக்களை நன்கு பரிபாலித்து வந்தான். அவனுடைய ராஜ்யத்தில் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். அவ்வரசன் செய்த தானங்களாலும் தவங்களாலும் மகிழ்ச்சியுற்ற தேவர்கள் அவனை நேரில் புகழ்ந்து வரமளிக்க நினைத்து தேவலோகத்து ஹம்சங்கள் உருவில் பறந்து வந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஹம்சங்கள் ஒருவரை ஒருவர் போட்டியிட்டு கொண்டு வேகமாக பறந்து வந்து கொண்டிருந்தன. அவர்களில் பத்ரன், அஸ்வமுகன் முதலான சில ஹம்சங்கள் எல்லோரை காட்டிலும் முதலில் சென்றார்கள். அவைகளை பார்த்து பின்தங்கிய ஹம்சங்கள், மிகவும் சிரமமான இந்த மார்க்கத்தில் நீங்கள் மட்டும் ஏன் வேகமாக செல்கிறீர்கள்? போகலாம், எதிரே பாருங்கள், புண்ணியசாலியான ஞானஸ்ருதியின் ஒளி வீசும் உருவத்தை பாருங்கள் என்றன. இதை கேட்டு முன்னே செல்லும் ஹம்சங்கள் சிரித்து, இந்த ஞானஸ்ருதிக்கு பிரம்மஞானியான ரைக்கியரை காட்டிலும் அப்படி என்ன ஒளி, அப்படிப்பட்ட ஒளி இருக்கிறது என்றன. இந்த வார்த்தை ஞானஸ்ருதியின் காதில் விழுந்தது. அவன் அந்த ரைக்கியர் யார் என்று அறிய வேண்டும் என்ற ஆவலால் தூண்டப்பட்டு தன் சாரதியை அழைத்து, ரைக்கியர் எங்கிருக்கிறார் என்று தேடி தெரிந்து வா என்று சொல்லி அனுப்பினான். மகன் என்ற பெயருள்ள அந்த சாரதி அரசனின் ஆணையை தலையால் தாங்கி ரதமேறி காசி, கயை, கேதாரம் முதலிய புண்ணிய கஷேத்திரங்களிலெல்லாம் அவரை தேடி அலைந்து பிறகு கௌட தேசம், துவாரகை, சோமநாதபுரம், அவந்தி, ஓங்காரம், அஸ்வமேதகரம், விஷ்ணுகயை, கொல்லாபுரம், பஞ்சநதம், அமலகிரி, நந்திகேஷம், துங்கபத்ரா, ஸ்ரீசைலம், விட்டலபுரம், கோதாவரி, மதுரா, காலிந்தி, கோவர்தனம், குருக்ஷேத்திரம் முதலிய ஸ்தலங்களிலும் தீர்த்தங்களிலும் தேடியும் ரைக்கியரை காணாமல் காஷ்மீரம் சென்றான். மிக்க செழுமையுடன் கல்விக்கு இருப்பிடமாக இருந்த அந்த காஷ்மீரத்தின் அரசன் ஒரு நாள் காட்டில் வேட்டையாடும் போது ஒரு சுயம்புலிங்கத்தை கண்டெடுத்து அவரை மாணிக்கத்தால் அர்ச்சித்தான். அதனால் அந்த வனத்தில் நடுவே மாணிக்கேஸ்வரர் என்ற பெயரினால் அந்த சிவபெருமான் அழைக்கப்பட்டார். அந்த காட்டில் ஒரு வண்டியில் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அவர் சொறி நிறைந்த தன் உடலை சொரிந்து கொண்டிருந்தார். ஆனால் அவரிடம் ஒரு மகானுக்குரிய ஒளி வீசியது. அதை கண்டு அவரே ரைக்கியராக இருக்கலாம் என்று நினைத்து அந்த சாரதி அவரிடம் சென்று வணங்கி, சுவாமி, தாங்கள் யார்? இங்கு தனிமையில் இருப்பது எதற்காக? தங்களுக்கு என்ன தேவை என்று வினவ அவர், அப்பனே, எனக்கு யாதொன்றும் வேண்டாம். என் குறிப்பறிந்து பலர் செய்யும் வேலையை ஒருவனே செய்யக்கூடிய ஒரு ஊழியன் தேவை என்றார். அதை செவியுற்ற அந்த சாரதி வெகு வேகமாக அரசனிடம் சென்று தான் ரைக்கியரை கண்டுபிடித்ததையும் அவர் சொன்ன வார்த்தைகளையும் சொன்னான். அரசன் மகிழ்ச்சியடைந்து பல காணிக்கை பொருட்களுடன் அவரிடம் சென்று அவரை வணங்கி அந்த பொருட்களை அவருக்கு அளிக்க, அப்பனே, எனக்கு இவையெல்லாம் எதற்காக? நீயே எடுத்துச் செல் என்றார். அரசன் அவரடி பணிந்து அவருக்கு அத்தகைய மகிமை வர காரணம் என்னவென்று கேட்க, அவரும் கீதையின் 6ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்த பலனே என்று உரைத்தார். அரசன் அவரிடம் அந்த 6ஆம் அத்தியாயத்தை உபதேசம் பெற்று வாழ்நாள் முழுவதும் பாராயணம் செய்து முக்தி அடைந்தான். கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தேங்க்யூ.